என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த எபிசோட் முழுவதும் கீழ்ப்படிதல் என்ற தலைப்பிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க போகிறேன். இந்த சிறிய தியானத்தை கேளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, உங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்கு அனுப்பி கேட்க சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதெல்லாம், தேவனுடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் போதெல்லாம் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நாம் இந்த சீரிஸை ஜெபத்தோடு கூட நாம் கேட்போம். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சாமுவேல் இப்பொழுது சவுலுக்கு சொல்லுகிற ஒரு எச்சரிப்பின் வார்த்தை இந்த வார்த்தை. இந்த நாட்களிலே கீழ்ப்படிதல் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது எல்லாரிடத்திலுமே இது ஒரு பிரச்சனையாக மாறிவிடுகிறது. கீழ்ப்படிதலை ஒரு ஈகோ ப்ராப்ளமாக, அது ஒருவேளை நான் கீழ்ப்படிஞ்சிட்டா இறங்கி போக வேண்டியதாயிடுமோ, நான் கீழ்ப்படிஞ்சிட்டா என்னை விட அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்களோ, நான் எதுக்கு கீழ்ப்படியணும், எனக்கு சம உரிமை இல்லையா, அந்தஸ்து இல்லையா, நான் அப்படி கீழ்ப்படிஞ்சு தாழ்ந்து போகணுமா அப்படின்னு பல நேரங்களிலே கேட்கிறது உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்திலிருந்து கீழ்ப்படுதல் எவ்வளவு அவசியம், கீழ்ப்படுதலினால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சொல்லுகிறார் சவுலை பார்த்து, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும், பாருங்க, அங்க பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? அப்போ இவர் ஒரு காரியத்தை அங்கே அறிவுறுத்துகிறார். நீ பலி செலுத்தலாம், ஆனால் அந்த கீழ்ப்படிதலை பார்க்கிலும் இந்த பலி பெரியது அல்ல என்று சொல்லுகிறார். நம்ம நிறைய நேரம் கடவுளுக்கு காணிக்கை கொடுத்துட்டு எதையோ செஞ்சிடலாம், நம்ம ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ண வச்சிடலான்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் அங்கே பிரியப்படுகிறதும் எதிர்பார்க்கிறதும் கீழ்ப்படிதல் தான். யோசித்து பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது என்று வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அசுத்த ஆவிகளும் அவருக்கு கீழ்ப்படிந்தது என்று வாசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இயற்கை கீழ்ப்படிந்தது, பொல்லாத எதிராளியாகிய பிசாசு கீழ்ப்படிந்தான். ஆனால் அவர் சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதர்களாகிய நாமோ பல நேரங்களில் கீழ்ப்படிய தடுமாறுகிறோம். கீழ்ப்படிவதற்கு நாம் இணங்குவதில்லை, கீழ்ப்படிய நாம் ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை செலுத்துவதில்லை. யோசித்து பாருங்களேன், நமக்குள்ள எவ்வளவு கீழ்ப்படிதல் இருக்கு, நம்ம எவ்வளவு அதிகமாய் கீழ்ப்படுகிறோம். ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு செவி கொடுக்கிறதும் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலையும் தேவன் எதிர்பார்க்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார் என்று லூக்கா 2:51 வாசிக்கிறோம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். அவர் பிதாவுக்கு சமமாய் இருந்தாலும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் இந்த உலகத்திலே மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டு பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். எது வரைக்கும் தெரியுமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படிந்து தாழ்த்தினார். பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அவர் ஒரு நாள் கூட எதிர்த்து பேசினதே இல்லை. அவர் ஒரு நாள் கூட பிதாவுக்கு சமமாய் இருந்தாலும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் அங்கே கீழ்ப்படிந்து பிதா சொல்லுவதையெல்லாம் கேட்டு நடந்தார். காரணம், அவர் 100% மாம்சத்தில் இருந்தார்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை அவசியம் இந்த கீழ்ப்படிதல் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரி. அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார், பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 16:19, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய கீழ்ப்படிதல் இப்படித்தான் இருக்க வேண்டும். நம்முடைய கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இவங்க சொன்னா கேட்பாங்க, இவங்க கீழ்ப்படிவாங்க, அந்த இருதயம் இவங்களுக்கு இருக்கின்றத எப்போதும் நம்மை குறித்து பிறர் சொல்ல வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காற்றும் கடலும் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தது. இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இந்த உலகத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நாம் எப்படி வாழ்கிறோம்? நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம்? நம்முடைய கீழ்ப்படுதல், நம்மை பார்க்கிறவர்கள் இவங்க கீழ்ப்படுகிறவங்க, இவங்க சொன்னா கேட்பாங்கன்ற அந்த ஒரு மனப்பான்மை நம்மை குறித்து மற்றவர்களுக்கு உண்டா இருக்குமா? அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தீர்மானிப்போம், ஆண்டவரே இயேசுவே, நீங்களே கீழ்ப்படிஞ்சிருந்தீங்க, நாங்கள் எவ்வளவு அதிகமாக கீழ்ப்படியணும் அப்படின்றத இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தீர்மானமாக செய்து கொள்வோம். ஒரு வசனத்தை வாசித்து ஜோம் அல்லாமா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். நீங்கள் எல்லாவற்றிலேயும் எவைகளிலெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நாளைய தினத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பயனாய் இருக்கும். நான் அதிக ஜபத்தோடு இதை வழங்குகிறேன். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை கேட்டுட்டு மனப்பாட வசன பகுதியை மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த இப்படி மனப்பாட வசனத்தை மனப்பாடம் செய்து இதை இருதயத்தில் பதித்து அதன்படி நம்ம வாழ ஆரம்பித்தால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின்படியே நாம் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படுகிறோமா என்பதை சோதித்து அறிவோம். ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து கூட இருந்து அவர் நம்மோடு இடைப்பட்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் ரோமர் 16:19 குறித்து கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். உங்கள் கீழ்ப்படுதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை போல கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிய, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்கத்தக்கதாக நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இந்த நாட்களிலே இந்த ஆண்டவரே ஒவ்வொரு நாள் செய்தியும் எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். ஆண்டவரே, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். தாழ்த்தி உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.